ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரவையை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம். இப்போ வாங்க அதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் வந்து 1 கப்பு பால் எடுத்துக்கலாம். அதே கப்பில் 1 கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் ஒரு கடாயில் வந்து 1/4 கப்பு நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் வீட்டில் காய்ச்சின நெய் தான். ஒரு 1/4 கப் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா 1 கப்பு வந்து வறுக்காத ரவை அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ இது கூடவே கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் கேசரி பவுடர் ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அது சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம். இப்போ நல்லா ரவை வறுபட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்ச பாலை சூட்டோடு இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். கரண்டியை வெளியில் எடுக்காமல் அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அங்கங்கே கட்டிகள் வந்துடும். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும். நம்ம அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கலாம். கிளற நான் சீக்கிரமே கெட்டியாகிடும். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்பு வந்து ஜீனி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா நெய் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லைங்க. இது இப்படி கிளறிக்கிட்டே இருக்கலாம். ஜீனி சேர்த்ததுனால நல்லா இலக்கி வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு கிளறுனா போதுங்க. நல்லா கெட்டியாக ஒட்டாமல் வரணும். இப்போ பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வந்துருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நான் ஏற்கனவே தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. கரண்டியை வச்சு நல்லா ஃப்ளாட்டாக பண்ணிடலாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூனில் பேக் சைடு நெய் தடவிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. ஒரே ஃப்ளாட்டாக இருக்கணும். இது நல்லா ஆற விடலாம். கரெக்டாக ஒரு 1லேருந்து ஒரு 2 மணி நேரம் ஆற விட்டுறலாங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போது நம்மளுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கீரல் போட்டுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறங்க கீரல் போடணும். நீங்கள் இதில் தேவைப்பட்டால் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து டைமண்ட் ஷேப்பில் தாங்க கீரல் போட போகிறேன். இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்குங்க. இது ஒரு வாரத்துக்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரவை, பால், ஜீனி இருந்தால் போதுங்க, சூப்பரான இந்த ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.